ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजैर्गुरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुणं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முந்துற்றணஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியை சந்த முருகூரும் சோலைசோள் வைப்போம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் இடைக்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்றஞ்சே இயற்றுமாய் எம்பொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடைக்கிழவி உள்பதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பெரிய திருவந்தாதியிலே 21வது பாசுரம் பார்க்கணும். இன்றைக்கு பார்ப்பதற்கு முன்னாடி இந்த தினம் ஆடி மாசம் உத்தராட நட்சத்திரம், ஸ்ரீ ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திர தினம். அதனால ஆளவந்தார் பாசுரம் நீளவந்தின்று விதி வகையால் நினை ஒன்றிய நாம் மீளவந்து இன்னும் வினையுடம் ஒன்றி விழுந்து உழலாது ஆளவந்தாரணவென் அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கே. இன்னும் சில சம்ஸ்கிருதத்துல தனியன் ஸ்லோகங்கள். எப்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷः வஸ்துதாம் பயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः விகாசே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்ஹக ஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரः சாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திர ஸ்தம் வந்தே யாமுனாஹ்வயம். நம்முடைய தரிசனத்தையும் அதுபோல திருவாய்மொழி இதனுடைய அர்த்தங்களையும் மேற்கொண்டு அடுத்தடுத்த பரம்பரைக்கு கொண்டு வந்ததுல ஆளவந்தாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. மகா ஆச்சாரியர்கள்ல ஒருத்தர் சிவன் நாதமுனிகள், ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீ தேசிகன், ஸ்ரீ பகவத் ராமானுஜர். ஸ்ரீ பகவத் ராமானுஜர், ஸ்ரீ தேசிகன், இந்த 4 பேர் மகா ஆச்சாரியர்கள் சொல்லலாம். ஏன்னா இவர்கள் தான் சம்பிரதாயத்தை அப்படியே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், தூணாக இருந்திருக்கிறார்கள். ஆக அந்த ரீதியில ஆச்சாரியானாம் அக்ரணீகி யாமுனேயான்னு சொல்லும்படியாக ஆச்சாரிய சிரேஷ்டரான அவருடைய திருநக்ஷத்திர தினத்துல நம்ம இப்போ பெரிய திருவந்தாதியில 21வது பாசுரம் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 20 பாசுரத்துல வந்ததுல இருந்து இனிமே கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் வரப்போறது. இதுவரைக்கும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான தகுதியே நமக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையே கொஞ்சம் பலவிதமாக சொல்லி கொண்டிருந்தார். கடைசி பாட்டு 20வது பாட்டுல கூட காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படுமன்றே நாம் பேசில் அப்படின்னு, நாம் எம்பெருமானை குறித்து நாம் பேசினோம்னா இல்ல அவனை பார்த்தோமானால் அல்லது திரு ஆகம் தீண்டி சென்று அப்படின்னு அவனை தொட்டோமானால் நம்ம மனசு வெட்கப்படாதோ, வெட்கப்படுமே அப்படிங்கிறார். ஏன்னா நாம போய் அவரை தொடலாமா, நாம போய் அவளை பார்க்கலாமா அப்படின்னு அது வெட்கப்படும் தானே அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். இருந்தாலும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதும் அவனை சேவிப்பதும் எல்லாம் ஒரு விதத்திலே தகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தார். இப்ப 21ல இருந்து என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமான் செய்த உபகாரத்திலே முக்கியமானது நம்மை தீவினைகளில் இருந்து மாற்றி ஓரளவு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக
அப்படிலாம் ஆக்கியிருக்கான் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் தடையா இத்தனை நாளா இருந்த பாப்பங்கள் எல்லாம் போச்சு, போக்கி அருளினவன் எம்பெருமான். அந்த விஷயத்தை இப்பொழுது சில பாசுரங்களிலே பார்க்க போறோம். 21வது பாசுரம். சென்றங்கு வெண்ணருகில் சேராமல் காப்பதற்கு இன்று இங்கு என் நெஞ்சால் இடுக்குண்ட அன்றங்கு பாருருவம் பார்வளைத்த நீருருவம் கண்புதைய காருருவம் தான் நிமிர்ந்த கால். எம்பெருமான் திருவிக்கிரம அவதாரத்திலே நிமிர்ந்த கால் அப்படின்னு உலகத்தை எல்லாம் அளப்பதற்காக தன்னுடைய திருவடிகளை நீட்டினான், நிமிர்த்தினான். அப்பொழுது பாருருவம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியும் இதை சுற்றி இருக்கக்கூடிய நீருருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருருவும் நீருருவும் இந்த பூமியும் இந்த சமுத்திரமும் எல்லாமே எம்பெருமானுடைய திருவடி கீழே புதைந்து கிடைக்கும்படி ஆயிற்று. அப்படி இருந்த எம்பெருமான் காருருவனாக இருக்கான், அதாவது மேகசியாமலனாக இருக்கான். காரணா மேகம். அப்படி இருக்க எம்பெருமானுடைய திருவடி கால் இருக்கே, அதை இன்று இங்கு என் நெஞ்சால் எடுக்குண்ட அப்படின்னு. இப்பொழுது இந்த இடத்திலே என்னுடைய மனசினால அந்த எம்பெருமானுடைய உலகந்த பெருமாளுடைய சேவடியை என் மனசினாலே நான் அடக்கி கொண்டேன். என் மனசினாலே அடக்கி கொள்ளப்பட்டது அந்த திருவடியானது. அதனால என்னன்னு கேட்டா, சென்றங்குவென் நரகில் சேராமல் காப்பதற்கு, இங்கிருந்து போய் கொடியதான நரகலோகத்திலே நான் போகாமல் என்னை ரட்சிப்பதற்காக அந்த உலகளந்த பெருமானுடைய திருவடியானது என் மனசிலே அடக்கி கொள்ளப்பட்டது, வைத்து கொள்ளப்பட்டது அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பயம் என்னன்னு கேட்டா, சென்றங்கு வெண்ணருகில் அப்படின்னு. இதை விட்டாச்சுன்னா அடுத்தது போய் நேர நரகத்துக்கு தான் போகணும் எல்லாருமே. அதனால அந்த வெண்ணருகில் நாம் சேராதவாறு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அவனுடைய திருவடியை நான் மனசுக்குள்ளேயே வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சென்று அங்கு வெண்ணருகில் சேராமல் காப்பதற்கு இன்று இங்கு என் நெஞ்சால் இடுக்குண்ட அன்று அங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதைய காருருவன் தான் நிமிர்த்த கால். சென்று அங்கு, அந்த சமயத்துல ஒரு சமயத்துல அங்கு சென்றுன்னா அந்த யமலோகத்துக்கு போய், நரகங்கள்லாம் இங்க கிடையாதே, நரக்காக நாம லோகாகங்கிற பாகவதத்துல நரகங்கள்னு சில லோகங்கள் இருக்கு, தனியா இருக்கு. இது அங்க போய் ரொம்ப கொடியதான நரகத்தில் நாம் சேராமல் நம்மை காப்பதற்காக எம்பெருமானுடைய ஒரு திருவடி அனுகிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானை மனசிலே யார் வைத்தாலோ, எம்பெருமானை யார் சேவிக்கிறாளோ சரீரத்தினாலே, அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நரகம் என்பது கிடையாது அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துலையும் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. இத்திகாச புராணங்கள்ல, ஆழ்வார் பாசுரங்கள்ல, அப்புறம் ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகள்ல. நரகத்திலேருந்து தப்பிப்பதற்கு இது ஒரு பெரிய வழி, முக்கியமான வழி. இது ஒரு விஷ்ணு பக்தன்னு சொன்னால் அப்ப யமன் கிட்ட கூட வரமாட்டான் அப்படிங்கிறத சகல சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. அதனால இல்லாட்டான்னு வச்சுக்கோங்க, நரகம் போய்த்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நரகத்திலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஏன்னா பாப்பம் பண்ணாதவா யாரு? பாப்பமே பண்ணாதவன் வேணா நரகத்திலேருந்து தப்பிக்கலாம். அப்படி பாப்பமே பண்ணாதவன் அப்படின்னு யாராவது இருக்கானா? இல்லையே. அப்போ சர்வே சைதே வசம்யாந்தி, எல்லாருமே யமனுக்கு வசப்பட்டவர்கள் தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சர்வே சைதே வசம்யாந்தி யமஸ்ய பகவத்ல அப்படின்னு. யமனுக்கு வசப்படாத யாரும் கிடையாது, பாப்பம் பண்ணாதவன யாரும் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நரகத்துக்கு போக வேண்டியவாதான் கிட்டத்தட்ட. அப்ப அதனால அந்த பயம் இருக்கும்போது எம்பெருமான் திருவடியை அடைந்தவர்களுக்கு அந்த பயங்கிறது கிடையாது. ஆழ்வார் அதை தன்னுடைய லாபமாக சொல்லுகிறார். நான் எம்பெருமானுடைய திருவடியை என்னுடைய மனசுக்குள்ளே வச்சிருக்கேன், அதனால எனக்கு இந்த நரகங்கிறது வரப்போறது இல்லை. சென்று அங்கு வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு, இங்கிருந்து போய் நரகத்தில் போய் விழாமல் இருப்பதற்காக நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, இன்று இங்கு என் நெஞ்சால் எடுக்குண்ட, இன்று இங்கு இப்பொழுது இன்று என்னுடைய மனசினாலே நான் தரித்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். ஏற்றுக்கொண்டேன். எதை ஏற்றுக்கொண்டேன்னா கடைசி வரையில இருக்கு. காருருவன்
தான் நிமிர்த்த கால் அப்படின்னு. எம்பெருமான் காரூரனாக இருக்கக்கூடியவன் புயல்மேக அண்ணன். அவன் நிமிர்த்த, அவன் நீட்டி மேலே நிமிர்த்த திருவடிக்குள் அதை என் மனசிலே நான் வைத்துக் கொண்டேன். இன்று இங்கு என் நெஞ்சால் எடுக்குண்ட அன்று அங்கு பாருருவும் பார் வளைத்த நீருருவும் கண் புதைய. அன்று அங்கு, அன்னைக்கு எம்பெருமான் உலகளந்தான் இல்லையா, அந்த திருவடியை மனசுக்குள்ள வச்சிருக்கேங்கிறார். உலகளந்த போது முதல்ல பார் உருவும் அப்படின்னா பூமி என்பதையும், பார் வளைத்த நீருருவும் இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய நீருருவும், இதெல்லாம் கண் புதைய. கண் புதையன்னா உள்ளுக்குள்ளே மறைந்து போக முடியும்னு அர்த்தம். அடங்கி கொண்டு எம்பெருமான் திருவடிக்கு எல்லாரும் அந்தர்கதம், மொத்தம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்துருக்கு. கண் அப்படின்னா இடம்னு அர்த்தம். இந்த இடத்துல இடம், அங்கன் மாஞாலத்தரசெல்லாம் வருதோ இல்லையோ, அங்கன்னா அழகிய இடம்னு அர்த்தம். புதைய அப்படின்னா உள்ளுக்குள்ளே அடங்கன்னு அர்த்தம். அதனால இந்த பூமியிலேயோ இல்ல ஜலத்திலேயோ சமுத்திரத்திலேயோ ஆகாசத்திலேயோ எல்லாமே எம்பெருமானுடைய திருவடி கீழே உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கும்படியாக காருருவன் தான் நிமிர்த்த கால். காருருவன் மேகசாமலனாக இருக்கிற எம்பெருமான், அவன் நிமிர்த்த கால் இருக்கே, அந்த காலானது இன்று இங்கு என் நெஞ்சால் எடுக்குண்ட, இப்பொழுது என் மனசினாலே அது தரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. இப்ப திருவிக்கிரமாவதார பெருமானுடைய திருவடி அது என் மனசுல இருந்துருக்கு என்பதாக சொல்ற. திருவிக்கிரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானிய படதி நாமதேயானி தே நதஸ்யமவஸ்யதா நரகபாத பீதி குதஹ. திருவிக்கிரமன் திருநாமத்தை சொன்னாலே போரும், நரகத்துக்கே போக மாட்டான், அவன் எவனுக்கு வசப்பட மாட்டான் அப்படின்னா. எல்லாரும் எவனுக்கு வசப்பட்டு இருக்கோ தான் நாங்க ஐத்துன்னு போயிடுறான். எவனுக்கு வசப்பட மாட்டான், எவன் கை கூப்புவான் இவனை பார்த்தா, அப்படிலாம் புராணங்கள்ல இருக்கு. இந்த பாசுரத்திலே அழகாக ஒரு விஷயம், சென்று அங்கு அப்படின்னு ஆரம்பத்துல இருக்கு, அப்புறம் அன்று அங்கு அப்படின்னு இருக்க நடுவுல, அப்புறம் இன்று இங்கு நடுவுல இருக்கு, அப்புறம் அன்று அங்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ற. அன்று அங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதையான்னு. அன்று அன்று ஒரு நாள், இன்னைக்கு இல்ல, என்னைக்கோ நடந்த வைபவம், திருவிக்கிரமாவதார வைபவம். அன்று அங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதைய அப்படின்னு அந்த வைபவத்தை சொல்றவர் இப்ப இருக்க. இன்று இங்கு என் நெஞ்சால் எடுக்குண்ட, இப்பொழுது என் மனசனாலே நான் அதை தரித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த எம்பெருமானுடைய திருவடியை அப்படின்னு. இப்ப அன்று நடந்த வைபவத்தை இன்று நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த திருவடியை மனசுல வச்சுருக்கேன் அர்த்தம். அது அன்றும் இன்றும் அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று இதை பத்தி எழுதியிருக்கேன். அதாவது திருப்பாவையில் இது வருது, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்னைக்கு இந்த லோகத்தை எல்லாம் நீ அளந்தாய், இன்று யாம் வந்தோம், இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் இங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியே இங்க இருக்கு பாருங்க, அன்று அங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதைய காருருவன் தான் நிமிர்த்த கால், அந்த காலானது இன்று இங்கு என் நெஞ்சால் இடுக்குண்ட, என்னுடைய மனசால் தரிக்கப்பட்டது அப்படின்னா இந்த பாசுரத்தை வச்சுட்டுதான் ஆழ்வார் அங்க சாதிச்சிருக்கார், ஆண்டாள் சாதிச்சார் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரத்திலே உலகம் மொத்தத்தையும் அளந்தான். இது உண்மையிலேயே பெரிய வைபவம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை அன்னைக்கே ஆசிரியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ கட்டாயம் நம்ம என்னைக்கோ மோட்சம் போயிருக்கலாம். ஏன்னா இது எத்தனையோ யுகம் முன்னாடி நடந்தது இல்லையா, அப்போ அன்னைக்கே மோட்சம் போயிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு எம்பெருமானே தன் திருவடியை கொண்டு எல்லா இடத்துலயும் அளந்த போது அன்னைக்கு நாம அதை ஒத்துக்கல, அன்னைக்கு நாம அதை புரிஞ்சுக்கல. ஆனா இன்றைக்கு புரிஞ்சுட்டு இன்னைக்கு நாம வந்திருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு புரிந்து கொள்ள முடியாமல் அன்னைக்கே தெரிந்து கொண்டால் அன்னைக்கே நாம் நல்ல கதிக்கு போயிருக்கலாம். அன்னைக்கு தெரிந்து கொள்ள முடியாமல் இன்று யாம் வந்தோம் இறங்கு, இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அதனால ஒன்றும் குறவில்லை. ஏன்னா இன்று வந்தாலும் என்று வந்தாலும் சரி எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால. அதனால அன்று அங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதைய காருருவன் தான் நிமிர்த்த கால் இன்று இங்கு என் நெஞ்சால் எடுக்குண்ட அப்படின்னு. அதனால என்னன்னு கேட்டான்னா, நரகம் கிடைக்காது. அது எப்ப கிடைக்கும்னா, சென்று அங்கு வெண்ணருகில் சேராமல் காப்பதற்கு பின்னாடி ஒரு நாள் கிடைக்க போகுது. அன்றுனா எத்தனையோ நாள் முன்னாடி நடந்தது, அதை இன்று நினைக்கிறோம்.
இனிமே பின்னாடி ஒரு நாள் நரக்கம் கிடைக்கும் இல்லையோ, அது சேராமல் நமக்கு ஒரு காப்பு, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு பெண் நரகத்திலே விழாத மாதிரி என்னை காத்து இருக்கக்கூடியது இந்த வைபவம். இதை மனசிலே நான் தரித்தபடியினாலே அப்படின்னு அர்த்தம். இப்போ காவலுள் புறனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உரிதருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீது மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமங்கற்ற அப்படின்னு தொண்டர் புரியாழ்வார் சொல்ற மாதிரி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னபடியினாலே, அவனை நினைத்தபடியினாலே நமக்கு யமனுடைய பயம்ங்கிறது கிடையாது. நமந்தமர் தலைகள் மீது யம தூதர்கள் வந்து அவ தலை மேல கால் வச்சு ஏறி போலாமா, ஏன்னா அவ அவ்வளவு தாசர்களா இருக்கலாம். அதனால சென்றங்கு வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு இன்று இங்கு என் நெஞ்சால் இழுக்குண்ட அன்றங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதைய காருருவன் தான் நிமிர்த்த கால். இதனாலே எம்பெருமான் செய்கிற பரம அனுகிரகம் நம்மை நரகத்தில் போகாமல் காப்பதற்காக எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்து, இதுல ஏதாவது ஒண்ணு அவதாரத்தை மனசால் நினைச்சுக்கோங்க, ஏதாவது வாயால சொல்லுங்க, சொன்னாலே நரகத்திலேருந்து நான் ரட்சை கொடுத்துடுறேன் எல்லாருக்கும் அப்படின்னு எம்பெருமானே அதை செய்து காமிக்கிறான். அதனால அந்த ரீதியில இப்ப இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. ஆக எம்பெருமான் பண்ண உபகாரத்தை ஸ்மரிச்சு இப்படிப்பட்ட எம்பெருமான் சொல்ல போறேன். அடுத்த பாசுரம். காலே புதத்திரிந்து கத்துவாராம் இன நாள் மாலாறு குடி புகுந்தார் என் மனத்தே மேலால் தருக்கும் இடம் பாட்டினுடும் வல்வினையாறு தாம் வீற்றிருக்கும் இடம் காணாதிழைத்து. இந்த விஷயம்தான் மேல சொல்ல போறார். இப்போ அதாவது யமனுடைய வசியமாக நாம இல்லை, ஏன்னா எம்பெருமானை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பெரியாழ்வாருடைய நெய்க்குடத்தை அப்படின்னு ஒரு திருவாய்மொழி ஒன்று இருக்கு. ஒரு பெரியாழ்வார் திருமொழியில ஒண்ணு ஒரு திருமொழி, அது கிட்டத்தட்ட இதேதான் விஷயம். எல்லாம் யமன் தூதர்கள்லாம் காத்துன்னு இருக்கா, எப்ப இவனை கூட்டுன்னு போலாம்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறவெல்லாம் காத்துன்னு இருக்கா, எப்ப இவன் வந்தா இவனை அடிச்சு புடைச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துன்னு இருக்கா. ஆனால் எனக்கு கவலை இல்லைங்கிறார். ஏன்னு கேட்டோம்னா, 12 பட்டினம் காப்பே அப்படின்னு வேதப்பிரானார் கிடந்தார் வைக்கொண்ட பாம்பனையோடும் 12 பட்டினம் காப்பே அப்படின்னு பெருமாளியின் மனசுல வந்து இருக்கான். முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி இருந்தா பரவாயில்ல, பழைய எதும்போது நான் எப்படி இருந்தனோ அதெல்லாம் பார்த்து எவ தூத்தர்கள்லாம் காத்துருக்கா இவனை கூட்டுன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றேன், நான் முன்ன இருந்த மாதிரி நான் இல்ல, இப்ப நான் வேற மாதிரி இருக்கேன். அதனால உங்களாலே என்னை தீண்ட முடியாது, ஏன்னா எம்பெருமானை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனால செங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்ய போமின் 12 பட்டினம் காப்பே. முன்ன மாதிரி இல்ல, நினைத்துக் கொள்ளுங்கள். செங்கப்பிரான் அவன் எம்மான் சேரும் திருக்கோயில், என்னுடைய மனசுங்கிறது ஒரு கோயில், அது செங்கப்பிரான் எம்பெருமான் சேர்கின்ற ஒரு திருக்கோயில் அப்படின்னு. அப்போ அழகா இருக்கும் இந்த 10 பாட்டும், நெய்க்குடத்தை 10 பாட்டும். ஏதங்கள் ஆயினவெல்லாம் இரங்கல் இடுவித்து என்னுள்ளே பீத கவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடரில் பாத இலச்சினை வைத்தார் 12 பட்டினம் காப்பே. எம்பெருமான் வந்து என் தலையிலே தன்னுடைய பாத இலச்சினை வைத்தார், தன்னுடைய திருவடியை வைத்தார். அதனால முன்ன மாதிரி இது கிடையாது, முன்ன மாதிரி என்ன பாப்பங்கள்லாம் வந்து சூழ முடியாது அப்படின்னு அங்க சொல்ற. 10 பாசுரத்திலே நெய்க்குடத்தை பற்றி ஏறும் இரும்புகள் போல் அப்படின்னு எல்லாம் மேல மேல நோய்கள் பாபங்கள் இதெல்லாம் மேல நம்ம மேல வரத்துக்கு காத்துன்னு இருக்கு. நாம அதுக்கெல்லாம் பாதுகாப்பு பண்ணிக்கணும். அந்த பாதுகாப்பு பகவான் நாமகீர்த்தனம் முதலானது, எம்பெருமானை சேவித்தல் முதலானதெல்லாம் தான் பாதுகாப்பு. அதனால அந்த பாதுகாப்பு இருக்கிறபடினாலே பண்டு போல் அல்ல இப்பொழுது அப்படின்னு ஆழ்வார் சொல்ற, பெரிய ஆழ்வார் சொன்ன ரீதியிலே இப்போ நான் எம்பெருமானுடைய திருவடியை மனசிலே வைத்திருக்கிறேன் அப்படின்னார். காலை புதத்திரிந்து கத்துவராம் என நாள் மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே மேலால் தருக்கவிடம் பாட்டினோடும்
வல்வினையார் தாம் வீற்றிருக்கும் இடம் காணாதிழைத்து அப்படின்னு. சரி, இனிமே புதிய புதிய பாப்பங்கள்லாம் வந்தா என்ன? இனிமே இதுவரைக்கும் வந்த பாப்பங்கள் எல்லாம் பரவாயில்ல, எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நான் எம்பெருமானை நினைக்க விட்டேன், வாமன பெருமானை நினைத்து, திருவிக்கிரம பெருமானை நினைத்து விட்டேன்னா இனிமேலும் பாப்பங்கள்லாம் வருமே அப்படின்னா ஒரு பாப்பம் கிட்ட வராது அப்படிங்கிற. கிட்ட என்கிட்ட சுத்தின்னு இருக்கு, இப்படி எங்க வந்தா இவன் மேல மொய்க்கலாம் அப்படின்னா காத்து கொண்டிருக்கின்ற. ஆனா இப்ப கிட்ட வர முடியாம இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே. திருமாலாக இருக்கக்கூடியவன், ஆசிரியர்கள் கிட்ட வியாமோகத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் என் மனசிலே குடி புகுந்தான். அதை பார்த்த அப்புறம் இந்த பாப்பங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மை பிடிச்சுக்கணும்னு காத்துன்னு இருக்கு. ஆனா மாலார் திருமாலார் நெஞ்சத்திலே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்த உடனே மொத்தமா மூட்டை கட்டுன்னு எல்லாத்தையும் வெளியில எங்கேயாவது போயிடணும், இனிமே இவங்கிட்ட நம்ம இருக்க முடியாது என்பதாக அதுக்கு இடம் இல்லாமல் அல்லாடின்னு இருக்கு இன்னும் இந்த பாபங்கள் எல்லாம். காலே புதத்திருந்து கத்துவராம் இன நாள். இத்தனை நாள்ல காலே புதன்னா கால் வலிக்கும்படியாக திரிந்து இங்க அங்க திரிந்து கொண்டு கத்துவார், கத்தி கொண்டிருக்கும் பாபங்கள் எல்லாம். எங்கிட்ட வரணும்னு இருக்கோ இல்லையா பாவங்கள்லாம், அதெல்லாம் இப்ப எங்கிட்ட வர முடியாமல் இருந்து கொண்டு அந்த பாபங்கள் எல்லாம் அங்கங்க சுத்தி திரிஞ்சு கத்தின்னு இருக்கு எல்லாம். ஏன்னா மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே, மேலால் தருக்கும் இடம் பாட்டினொடும் வல்வினையார் தாம் வீற்றிருக்கும் இடம் காணாதிழைத்து. இன்னும் இதுக்கு மேல, அதாவது நல்ல புண்ணிய கர்மாவையும் அழுத்தி கொண்டு அதுக்கும் மேல பாப கர்மா நமக்கு விசேஷமா துக்க பலனை கொடுக்கும்படி இருக்குன்னு அர்த்தம். மேலார் தருக்கும் இடம், மேலால் தருக்கும் இடம், மேலான உயர்ந்ததாக. அது நான் தருக்கம்னா அகங்காரத்தோட இருக்கான் பாபங்கள்லாம், என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. எதை காட்டிலும் மேல இருக்குன்னா புண்ணியத்தை காட்டிலும் மேல இருக்கு. புண்ணியத்தை காட்டிலும் மேல இந்த பாப்பங்கிறது அதிகமா போய் என்னை யாரும் எண்ணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இடம் பாட்டினோடும் அப்படின்னு அது தங்களுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் என்ன, இடம்பாடு அப்படின்னா ஐஸ்வர்யம் செல்வம்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க. அந்த செல்வத்தையும் எல்லாத்தையும் கூட்டிண்டு இது வீட்டிருக்கும் இடம், அது நான் எங்க போய் இருக்கலாம் அப்படின்னு அதை தேடிட்டு போயிடுச்சு. வீட்டிருக்கும் இடம் காணாது இழைத்து, தான் போய் எங்க போய் இருக்கலாம்னு பார்த்து எங்கேயுமே இடம் கிடைக்காமல் அது இழைத்து போய் நின்றுட்டு இருக்கு, அப்படி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாபங்கள்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூர்கள் பாய்ந்தனவேன்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரி பாபங்கள்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கும், ஓட ஆரம்பிக்கும் மெதுவாக. எம்பெருமான் மனசுக்குள்ள வந்துட்டான்னா பாபத்துக்கு இடம் கிடையாது. அப்போ எங்க போலாம்னு அப்படி இப்படி பார்த்துட்டு திரிஞ்சின்னு இருக்கான், பல இடத்துல தெரிஞ்சுட்டு இருக்கு அது இத்தனை நாளா அப்படின்னு. ஏன்னா எம்பெருமான் என் மனசுலே வந்தபடியினாலே. காலே புதத்திருந்து கத்துவராம் இன நாள் மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே, மேலால் தருக்குமிடம் பாட்டினொடும் பல்வினையார் தாம் வீட்டிருக்குமிடம் காணாது இழைத்து. எனக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணுமேங்கிறது பாபங்கள்லாம். எங்கேயா ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையோ, நீ இருக்கிற இடத்துல இருக்க முடியாதுன்னா வேற எங்க போறது நாங்கெல்லாம் அப்படின்னு. வினைகள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் அப்படின்னு ஒரு பிள்ளைன்னு தெரியல. பாப்பங்களை பார்த்து சொல்ற, பாப்பங்களே உங்களுக்கு இனிமே வேற இடம் போதும். ஏன்னு கேட்டா தேசிகன் மனசுல இருக்க, வேதாந்த தேசிகன் மனசுல இருக்க அப்படின்னாலே இங்க உங்களுக்கு வேலை கிடையாது, உங்களுக்கு வேற இடம் தேடி போங்க, இந்த இடம் உங்களுக்கு சரிப்படாது அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் மனசுக்குள்ள இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பாப்பங்களுக்கு அங்க இந்த இடத்துல நிக்க முடியாது, சரிப்படாது. அவங்களுக்கு எல்லாம் நிக்க முடியாது, சரிப்படாது மாத்திரம் இல்லை, முடியவே முடியாது. இப்ப என்னாச்சுன்னா மாலார் புகுந்தார் என் மனத்தே அப்படின்னா எம்பெருமான் என் மனசுக்குள்ள புகுந்துட்டான். இப்ப இனிமே என்ன பண்றது அப்படின்னா அந்த பாபங்கள்லாம் சுத்தின்னு இருக்கு, என்கிட்ட வர முடியாமல். மேலால் தருக்கும் இடம் பாட்டினோடும் வல்வினையார் தாம் வீற்றிருக்கும் இடம் காணாது இழைத்து. அப்படிப்பட்ட இடம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு
காணாது இப்படி இழைச்சு போயின்னு இருக்கு. அது எது? வல்வினையார் ஆனா கொடிய பாப்பங்கள்னு அர்த்தம். அந்த பாப்பங்களே கொஞ்சம் மரியாதை அது இருக்காரு அவர் அப்படிங்கிற வல்வினையார் இருக்காரு, அவர்தான் இப்படி சுத்தின்னு இருக்க. காலே புத தெரிந்து கத்துவராம் அப்படியே சுத்தி இருந்துட்டு இருக்க. ஏன்னா எங்கேயும் இடம் கிடைக்கல அவருக்கு. கால்கள்லாம் புதனா வலிக்கும்படியாக இங்கே அங்கேயும் தெரிந்து கொண்டு இருக்கார். காலே புத தெரிந்து கத்துவராம் என நாள் மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே மேலாம் தருக்கும் இடம் பாட்டினுடும் வல்வினையான் தாம் வீற்றிருக்கும் இடம் காணாது இழைத்து. நன்னா வீட்டு இருக்கணும் ஒரு இடத்துல, அதுதான் ஆசை. இந்த வல்வினையார் இருக்காளே பாப்பங்கள்லாம், வாழ்க்கெல்லாம் நன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துடலாம். இவர்கிட்ட நன்னா உட்காந்துடலாம் தான் வந்தது. ஆனா இவர் மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள மாலார் வந்துட்டார். அதனால அது இடம் தேடி அலைஞ்சின்னு இருக்கு. இன்னும் சரியான இடம் கிடைக்கல இருக்கு அப்படின்னு. மேலாம் தருக்கும் மேலானா என் புண்ணியத்தையும் அழுத்தி கொண்டு மேலே தன்னுடைய பாப கர்மமான நரகத்தை கொடுப்பதற்கு சித்தமா இருக்கக்கூடியது அது. மேலால் தருக்கும் இடம் பாட்டினுடும் வல்வினையார், இங்க வேடிக்கையான அர்த்தம் வல்வினையாருங்கிற பாப்பத்தை கொஞ்சம் மரியாதையோடு கூட. ஏன்னா இந்த பக்கம் பெருமாளை சொல்லச்ச மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே அப்படின்னு சொல்றா இல்லையா, என் மனசுல மாலார் வந்தார். அப்ப அதாவது ஆசிரியர்கிட்ட நல்ல வியாமோகத்தை நல்ல அன்பை உடையவன் அப்படின்னு இருக்கும் மால்னா. அப்படிப்பட்ட அன்பை உடையவன் மாலார், அவர் குடி புகுந்தார் என் மனத்தே, என் மனசிலே குடி புகுந்தார் அப்படின்னு. மாலார்னு மரியாதையா சொல்றத வேடிக்கையா இருக்கு, அதுக்காக சொன்னேன். வல்வினையார் அப்படிங்கிற அந்த மாதிரி மாலாங்கிறது எம்பெருமான், அதை சொல்றது பிரச்சனை இல்லை. அந்த எம்பெருமானுக்கு சமமா வல்வினையார் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. மாலார் என் மனசுல வந்துட்டார், வினையார் இங்க வர முடியாமல் தவிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு. காலே புதத்திருந்து கத்துவராம் என நாள் மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே மேலால் தருக்கும் இடம் பாட்டினுடும் வல்வினையார் தாம் வீற்றிருக்கும் இடம் காணாது இழைத்து. இப்போ ஆண்டாள் நாச்சியார் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் கச்ச மாலேன்னு பாட்டுல சொல்ற, மாலாகவே இருப்பவனேன். ஆனா எம்பெருமானை மாலேன்னு சொல்றதை காட்டிலும் மாலார் அப்படின்னா உண்மையான அர்த்தம் வரும். ஏன்னா மால் உடையவன், மால்னா அன்பு, அளவில்லாத அன்பு, அளவில்லாத அன்பு உடையவன் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால மாலார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாச்சியார் என்ன சொல்ற, அளவில்லாத அன்பு உடையவன்னா சொல்றது காட்டிலும் அளவில்லாத அன்புதான் அவன். அளவில்லாத அன்பே ஒரு ரூபம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கவன் கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ணனை நேர பார்த்து அவர் சொல்றபடினாலே மாலார்னு சொல்லாமல் மாலே, மாலாகவே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டாள் சொன்னதுல மாலேன்னு சொல்லிருக்க, இவர் மாலார்னு சொல்லிருக்க. காலே புதத்திரிந்து கத்துவராம் என நாள் மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே மேலால் தருக்கும் இடம் பாட்டினுடும் வல்வினையார் தாம் வீற்றிருக்கும் இடம் காணாது இழைத்து. இழைப்பாய் இளையாப்பாய் நெஞ்சமே சொன்னேன் இழைக்கணவன் தமர்கள் பற்றி இழைப்பெய்த நாய் தந்து மோதாமல் நல்குவான் நல்காப்பான் தாய் தந்தை எவ்வுயிர்க்கும் தான். மனசை பார்த்து சொல்ற, நிறைய மனசை பார்த்து தானே சொல்ற. மனசே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, முக்கியமான விஷயம். யமதூதர்கள்லாம் வந்துருவா, நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. யமதூதர்கள்லாம் வந்தான்னா ஏதோ கொடுமைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்ப என்ன வேணும், என்ன கேட்டுக்கணும்னு கேட்டா, அந்த நல்குவான் நல்கா அப்பான் தாய் தந்தை எவ்வுயிர்க்கும் தான். தாய் தந்தை எவ்வுயிர்க்கும் தான், எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை சரியா மனசில் வாங்கி வச்சுக்கோன்னு அந்த நெஞ்சமே மனசுகிட்ட சொல்ற. தாய் தந்தையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை. இழைக்க நமன் தமர்கள் பற்றி, நமன் தமர்கள் யமனுடைய தூதர்கள், யமனடியார்கள்லாம் அவர்கள்லாம் நேர மெதுவா நம்மை பற்றி கொண்டு போய் விடுவார்கள். நமன் தமர்கள் இழைக்க, நாம் இழைச்சு போகும்படி,
அவளை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம துர்பலம் ஆயிடுவோம், பலம் இல்லாத ஆயிடுவோம். அந்த மாதிரி அவர்கள் நம்மை பற்றி, அதுக்கு மாத்திரம் இல்ல, இளைப்பெய்த நாய் தந்து, நமக்கு இளைப்பு வரும்படியாக, இன்னும் மேலும் மேலும் களைப்பெல்லாம் நிறைய வரும்படியாக, மேலும் மேலும் கஷ்டப்படும்படியாக நாய் தந்து, நாய் கூட்டத்தை ஏவி விட்டுருவான். ஒரு நரகத்துல நிறைய நாய் இருக்கும், நல்ல கூர்மையான பல்லோட. அங்க போய் இவனை போட்டுருவான். அது கடிச்சுட்டு இருக்கும், இந்த கடியை பொறுத்துன்னு இருக்கணும் இவன். அப்போ இந்த மாதிரி எல்லாம் படுத்துறவன் இருக்கான், யமன் இருக்கான். இளைப்பெய்த நாய் தந்து மோதாமல், அப்போ அப்படி யமன் நம்ம மேல விழுந்து மோதி ஒரு நாயை எல்லாம் ஏவி விட்டு இப்படி நம்மை படுத்துவதற்கு முன்னாடி நல்குவான் நல்கா அப்பான், நமக்கு கடாட்சம் செய்பவன், கடாட்சம் செய்யாம இருப்பவன் எம்பெருமான், அவன்தான் நமக்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. நல்குவான் நல்கா அப்பான் தான் எவ்வுயிர்க்கும் தாய் தந்தை, தாய் தந்தை எவ்வுயிர்க்கும் தான். அதனால மனசுமே இளைப்பாய் இளையாப்பாய் நெஞ்சமே சொன்னேன், மனசே நான் சொல்றேன், நீ இளைப்பாய் இல்லை இளையாப்பாய். இளைப்பானா தளர்ச்சி பெறுவாய் அப்படின்னு. அதாவது நீ நான் சொல்றதை கேட்பாயா மாட்டாயா அப்படின்னு. எப்பவுமே இந்த மனசுல ரெண்டு விதம் இருக்கு நமக்குள்ளேயே, எல்லாருக்குள்ளேயுமே. ஒண்ணு நல்லதை கேட்கிற மனசுன்னு ஒண்ணு, இன்னும் நல்லதை கேட்காத மனசுன்னு ஒண்ணு. இந்த ரெண்டுக்குள்ளேயும் அடிக்கடி போட்டி வரும். அதுல அப்பப்போ ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மனசையே பார்த்து சொல்ற, நீ நான் சொல்றதை கேட்கறியா இல்ல கேட்காம இருக்கியா அப்படின்னு. எதுவானாலும் நீ நான் சொல்றதை கேட்டாகணும் கேட்காகணும் போ, எதுவானாலும் சரி, ஆனா நான் சொல்றத சொல்றேன், நான் சொல்லாம இருக்க போறது இல்லை, நான் உனக்கு சொல்றேன் நானு அப்படிங்கிற. இளைப்பாய் இளையாப்பாய், இளைப்பாய் அப்படின்னா தளர்ந்து போ அப்படின்னு அர்த்தம். அதான் நான் சொல்றதை கேட்டு எம்பெருமானை ஆசிரியித்து அவனை அடையணும். அப்படி அடையாமல் நீ இங்க அங்க சுத்திண்டு தளர்ந்து போ. இல்லை இளையாப்பாய் அப்படின்னு சொன்னா நீ தளராமல் இரு. அதாவது நான் சொல்வதை கேட்டு என் வழியிலே நடந்து கடைசியில அனாயாசமாக தளர்ச்சியே இல்லாமல் எம்பெருமானை அடைந்து சௌக்கியமாக இரு அப்படின்னு. அதனால நீ நான் சொல்றத கேட்டு சௌக்கியமா இருப்பியோ, இல்ல நான் சொல்றதை கேட்காமல் இழைச்சி போயோ, எதுவானாலும் நெஞ்சமே சொன்னேன், நான் சொல்றத சொல்லிடுறேன் ஒரு விஷயத்த. இழைக்க நமன் தமர்கள் பற்றி, நமன் தமர்களான யமதூதர்கள்லாம் நாம் இழைக்கும்படியாக நம்மை பற்றி, இளைப்பெய்த நாய் தந்து நமக்கு இழைப்பு கஷ்டம் கொடுக்கும்படியாக நாயெல்லாம் மேலே ஓதிவிட்டு மோதாமல் நல்குவான் நல்காப்பான். இல்ல நம்ம விட்டு நாயெல்லாம் வச்சு நம்ம மேல மோதி இப்படி எல்லாம் நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது, அப்போ அப்படி நமந்தமர்கள், அதாவது நாய் மோதாமல் இருக்கும்படி நரகலோகத்துக்கு நாம் போகாதபடி நமக்கு நல்குவான், நமக்கு அனுகிரகம் செய்வான் அப்படின்னு அர்த்தம். இல்ல நல்கா அப்பான், இல்ல நல்காதவனாக இருப்பான், நமக்கு அனுகிரகம் செய்யாமல் இருக்கான் அப்படின்னா அவன் அனுகிரகம் செய்வான், அனுகிரகம் செய்யாமல் இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, தாய் தந்தை எவ்வுயிர்க்கும் தான் அப்படிங்கிற அர்த்தத்துல விஷயம் இருக்கு. அவனே தாயும் தந்தையாக இருப்பான் அப்படின்னு. அதான் நம்மை அவன் ரட்சிப்பான், இல்ல நாம சரியா அவனை ஆசிரிக்காதப்பட்டேன்னா அவன் ரட்சிக்காம விடுவான். இப்படி ஏதாவது இருக்கட்டும், என்ன ஆனாலும் மனசே ஒரு விஷயத்தை வச்சுக்கோ, அவனே தாய் தந்தை ஆவான் அப்படின்னு. அப்ப நல்குவான்னா கடாட்சிப்பான்னு ஒரு அர்த்தம், இல்ல கடாட்சிக்காம போவான்னு ஒரு அர்த்தம். எப்படி ஆனாலும் அவனை விடாதே அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாட்டு இருக்கு. இந்த உத்தம சுவாமி அழகா என்ன சாதிச்சிருக்காருன்னா, நல்குவான் நல்காப்பான்னா ரட்சிப்பவன் ரட்சிக்காமல் இருப்பவன் அர்த்தம். இதுல ரட்சிப்பவன் அப்படிங்கும் போது அவன் தாயாக இருக்கான், ரட்சிக்காத இருப்பவன்கும் போது தந்தையாக இருக்கான். ஏன்னா தந்தையாக இருக்கிற என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டான்னா, அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டுருவார். தாயாக இருப்பவர் தான் அப்படின்னா கிடையாது, அது தப்பு யாருதான் பண்ணல, எல்லாரும் தான் தப்பு பண்றான், அந்த தப்புல இருந்து அவனை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்.
ஆக எம்பெருமான் நம்மை ரட்சிச்சான்னா அவன் தாயாக இருக்கான்னு அர்த்தம். ரட்சிக்கலைன்னா தந்தையா இருக்கான்னு அர்த்தம். தந்தையார் ஏன் ரட்சிக்கல அப்படின்னா அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சா சரியாயிடும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். தண்டனை அவன் அனுபவிச்சான்னா அவன் திருந்திடுவான். அதனால அவனை திருந்த வைப்பதற்காக தான் இப்படி பண்றான் தந்தையார். அவன் கெட்டு போகணுங்கிறதுக்காக பண்ணல, அவன் இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவன் புரிஞ்சுட்டு திருந்தணும், அதுக்காக தான் பண்றான். அதனால எம்பெருமானே ரெண்டு விதமா இருக்க, நல்குவான் நல்காப்பான்னு. ரெண்டு விதமா இருந்தாலும் அவன் காக்கவில்லை அப்படின்னா மோசம் நினைக்க கூடாது. அவன் தந்தையாக இருந்து ரட்சிக்கிறான் அர்த்தம். நல்குவான் அப்படின்னா தாயாக இருந்து ரட்சிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆக ரெண்டு விதமாகவும் இருந்து எம்பெருமான் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்துருக்கான். ஆகையினாலே இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் மனமே, நீ இதை ஏற்றுக்கொண்டு அதை எம்பெருமானை பின்பற்றி கொண்டு இளைப்பாய். அப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இளைப்பாமல் இருப்பாய். இளைப்பாய் இளையாப்பாய் நெஞ்சமே சொன்னேன், இளைக்க நமன் தமர்கள் பற்றி இளைப்பெய்த நாய் தந்து மோதாமல் நல்குவான் நல்கா அப்பான் தாய் தந்தை எவ்வுயிர்க்கும் தான். நமக்கு எல்லாருக்குமே தாய் தந்தையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால இந்த ஒரு முக்கியமான விஷயம், இதனை தெரிந்து கொண்டாயானால், அந்த எம்பெருமானை ஒற்றுக்கொண்டாயானால் அப்புறம் மோட்ச நரகத்துக்கே போக வேண்டாம். அது நாய் மோதாமல் இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இளைப்பாய் இளையாப்பாய் நெஞ்சமே சொன்னேன், இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. ஏற்கனவே சொன்னேன்னு அர்த்தம். நெஞ்சமே சொன்னேன்னா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், பெற்றதாய் நீயே அப்படின்லாம் சொல்றாரு இல்ல. பெற்றதாய் நீயே பிறப்பித்த சந்தேகம் நீயேன்னா முன்னாடியே சொல்லிருக்க. ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திருப்பி சொல்றேன், நீ அதை ஏற்றுக்கொள்ளு, இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் போ அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இருக்கு. இளைப்பாய் இளையாப்பாய் நெஞ்சம் ஏற்றுக்கொண்டு நீ இளையாப்பாய், இல்லை ஏற்காமல் இருந்து கடைசியில துக்கத்தை அனுபவித்து இளைப்பாயின்னு அர்த்தம். நெஞ்சமே சொன்னேன் இளைக்க நமன் தவறுகள் பற்றி இளைப்பெய்த நாய் தந்து மோதாமல். பலவிதமான நரகத்துல நாயின்னு ஒரு நரகம் இருக்கு போல இருக்கு, ஒரே நாயா இருக்கும், அது பிடுங்கும் அப்படின்னு. அப்படி மோதாமல் நல்குவான் நல்காப்பான் தாய் தந்தை எவ்வுயிர்க்கும் தான் அப்படின்னு. எவ்வுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லாவித ஜீவர்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவன் அவன். தானே தனித்தோன்றல் தன் அளப்பொன்றில்லாதான் தானே பிறர்கட்கும் தற்றோன்றல் தானே இலைக்கிற்பார் கீழ் மேலா மீண்ட வைப்பானால் அளக்கிற்பார் பாரின் மேலார் அப்படின்னு இந்த விஷயம், இந்த பாசுரத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.